الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. தூணின்றி வான் படைத்த தூயவனுக்கே புகழ் அனைத்தும். அவனது சாந்தியும் சலாமும் சத்திய இறை தூதர் சன்மார்க்க போதகர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பெண்களின் சிறப்பு. அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு என்னென்ன சிறப்பு கொடுத்துருக்கான், ஃபர்தாவை எப்படி நம்ம அணியணும், அதன் சட்டத்தை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல பார்க்க போறது பெண்களின் சிறப்பு. அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு பலவிதமான சிறப்புகளை கொடுத்துருக்கான். அந்த சிறப்புகளை பார்த்து ஆண்களே பொறாமைப்படுற அளவிற்கு அல்லாஹ் தஆலா பெண்கள் ரொம்ப உயர்ந்து வச்சிருக்கான். அந்த சிறப்புகள்ல 10 விஷயங்களை இன்னைக்கு பார்ப்போம். முதலாவதாக, எந்த பெண் கர்ப்பமா இருக்காங்களோ அந்த பெண்ணுக்காக அல்லாஹ் தஆலா பகல் முழுவதும் நோன்பு நோற்று இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான். நம்ம இன்னைக்கு ஐவேளை தொழுகை தொழுகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தொழுகிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா கர்ப்பமா இருக்கிற பெண்ணுக்காக பகல் முழுவதும் நோன்பு நோற்று இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான். இரண்டாவது, ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் தஆலா 70 வருடம் நோன்பு நோற்று மற்றும் தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான். நம்ம 70 வருடம் இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுத்த காரணத்தினால 70 வருடம் நோன்பு நோற்று தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான். மூன்றாவது, பிரசவ வேதனைக்கு பகரமாக ஒரு நரம்பின் வலிக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா ஒரு ஹஜ் செய்த நன்மையை தர்றான். 4, குழந்தை பிறந்து குழந்தைக்குடைய தாய் 40 நாள் முடியறதுக்குள்ளேயே வஃபாத் ஆயிட்டான்னு சொன்னா அந்த தாய்க்காக அல்லாஹ் தஆலா போர் செய்து ஷஹீதான நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தர்றான். 5, ஒரு குழந்தை இரவுல அழுகும் போது எந்த தாய் அந்த குழந்தைய திட்டாம பால் கொடுக்கிறாளோ அந்த தாய்க்காக அல்லாஹ் தஆலா 1 வருடம் நோன்பு நோற்று தொழுத நன்மையை தர்றான். 6, எந்த பெண் தினமும் குழந்தைக்கு பால் கொடுப்பாலோ அந்த பெண்ணுக்காக ஒரு மலக்கே இறங்கி வந்து அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் சுப செய்தியை கூறுவாங்களாம். 7, ஒரு குழந்தை இரவுல அழுகும்போது குழந்தையோட தாய் எரிச்சப்படாம அந்த குழந்தையை திட்டாம பால் கொடுக்கிறாளோ அந்த தாய்க்கு அல்லாஹ் தஆலா 70 அடிமையை உரிமை விட்ட நன்மையை கொடுக்குறான். 8வது, ஒரு குழந்தைக்கு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த தாய் இரவு முழுவதும் விழித்திருந்து அந்த குழந்தைக்காக விழித்து இருக்கிறாளோ அந்த தாய்க்கு அல்லாஹ் தஆலா அவளுடைய பாவங்களை மன்னித்து 1 வருடம் நன்மை செய்த கூலி அல்லாஹ் தஆலா தர்றான். 9, எந்த பெண் தன்னுடைய வெட்கத்தின் காரணமாக ஆண்களை பார்க்காம இருக்கிறாளோ அந்த பெண்ணுக்காக அல்லாஹ் மறுமையில அல்லாஹ் அந்த பெண்ணை பார்க்கிறதுக்கு விரும்புவானா. 10, எந்த பெண் மார்க்கத்தின் படி அமல் செய்து இருந்தாங்களோ அந்த பெண்ணுக்காக 70 ஆண்டுகள் மார்க்கத்தின் பக்கம் சென்ற நன்மை அல்லாஹ் தஆலா தர்றான். பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள். அல்லாஹ் தஆலா பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கான். அதுல 4, முதலாவதாக பெண்கள் தமது முடியை மலித்து விடுவது, அதாவது மொட்டை போடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் மொட்டை போடுறதை தவிர்த்திருக்காங்க. 2வது, பச்சை குத்துபவளையும் பச்சை குத்தி கொள்பவளையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். எந்த பெண் பச்சை குத்திக்கிறார்களோ இல்லைன்னா பச்சை குத்தி விடுவார்களோ அந்த பெண்ணை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். 3வது, அல்லாஹ் தந்த உருவத்தை மாற்றிக்கொள்ள முயலும் பெண்ணின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகிவிடும். எந்த பெண் அல்லாஹ் தந்த உருவத்தை மாற்றிக்கிற விரும்புறாளோ, அதாவது உருவத்தை கரெக்டா ஷேப் பண்றது இந்த மாதிரி நிறைய பண்றவளை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. 4வது, தம்முடைய முடியை அந்நிய ஆண்களுக்கு முன் காட்டும் பெண். இஸ்லாம் கூறும் அலங்கார முறை. இஸ்லாம் பெண்களுக்கு தம்ம அலங்கரித்து கொள்ள அனுமதி கொடுத்திருக்கு. ஆனா அதுல சில விஷயத்தையும் தவிர்க்கவும் சொல்லியிருக்கு. அதாவது அதுல என்ன ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒலி எழுப்பக்கூடிய ஆபரணங்களை அணியக்கூடாது. கொலுசு ஒலி எழுப்பக்கூடியதா இருக்கக்கூடாது. எந்த ஆபரணம் ஒலி எழுப்புமோ அவற்றை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறான ஆபரணங்களை அணிவதை இஸ்லாம் தடை செய்துள்ளது. ஹல்ரத் புனானார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹல்ரத் ஆயிஷா அலி அவர்கள் இடத்தில் இருந்தேன். அப்பொழுது ஒரு பெண் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சலங்கை கொலுசு அணிவித்து
அங்கே அழைத்து வந்தாள். ஹல்ரத் புனானார் அலி அவர்கள் வந்து சொல்றாங்க, ஹல்ரத் ஆயிஷா அலி அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சலங்கை கொலுசு போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப ஆயிஷா அலிலா அந்த பெண்ணை பார்த்து சொல்றாங்களாம், எதுவரை நீங்க இந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கொலுசை கலட்டி விட மாட்டியலோ அதுவரை நீங்க என் முன்னாடி வராதீங்க. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டில் சலங்கை மணி இருக்குமோ அந்த வீட்டிற்குள் ரஹ்மத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டார்கள். அதனால சலங்கை கொலுசை கழட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து ஹல்ரத் ஆயிஷா அலி அவர் சொல்லியிருக்காங்க. மற்றொரு ஹதீஸில் ஒவ்வொரு மணி ஓசையிலும் ஷைத்தான் இருக்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் மூலம் தெரிய வருவது, ஒலி எழுப்பும் நகைகள் சலங்கைகள் எல்லாமே ஷைத்தானுக்கு மிக பிடிச்சதா இருக்குது. ஷைத்தானுக்கு வந்து அதுதான் இசை கருவியாகவும் இருக்குது. இவற்றில் சப்தம் ஒலிக்கும் போது ஷைத்தான் வந்து மகிழ்ச்சி அடைகிறான். மேலும் எந்த இடத்தில் இப்படிப்பட்ட பொருட்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டார்கள். எனவே பெண்கள் வந்து ஒலி எழுப்பும் ஆபரணங்களை வந்து தவிர்த்துக்கிறணும். மேலும் ஆபரணங்களில் ஏதாவது ஒரு உயிரினத்தின் படமோ அல்லது வந்து சிலை வடிவமோ உள்ள ஆபரணங்களை அணிவிக்க கூடாது. மேலும் அரபி எழுத்து இல்லைன்னா குர்ஆன் வசனம் உடைய ஆபரணங்களை வந்து கழிவறைக்கு செல்லும் போது அதை போட்டு போகக்கூடாது. அத்துடன் இதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். அதாவது அலங்காரத்திற்காக எந்த பொருட்களை பயன்படுத்தும் போதோ அவற்றை கணவனை தவிர வேறு யாருக்கும் காட்டக்கூடாது. இயன்றவரை அதை மறைக்க முயற்சி செய்ய வேண்டும். மற்றவங்க நம்மளை பார்க்கணும், நம்மளை வந்து கண்ணியமா பார்க்கணும், அதுக்காக வந்து யாருமே ஆபரணங்களை அணியக்கூடாது. அப்படி அணியறவங்களுக்கு வந்து கியாமத் நாளில் கடினமான வேதனை கொடுக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க, பெண்களே, வெள்ளி ஆபரணங்களை கொண்டு உங்களை அலங்கரித்துக் கொண்டால் போதாதா? உங்களை எச்சரிக்கிறேன், உங்களில் எவர் பிறருக்கு காட்டுவதற்காக தங்க நகைகளை அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வேதனை கொடுக்கப்படும். இஸ்லாம் கூறும் அலங்கார முறை ஆபரணங்கள்ல எப்படி போடணும்னு சொன்னா, நாம் வெள்ளி தங்கம் போற எல்லா ஆபரணங்களுமே அணியலாம். ஆனா இப்ப மோதிரம் சில போடுவாங்க, மோதிரம் போட்டா இந்த மோதிரம் போட்டா நமக்கு நல்லது நடக்கும், இந்த மோதிரம் போட்டா நமக்கு கெட்டது, போடக்கூடாது அப்படி நினைச்சு எந்த ஆபரணங்களுமே நம்ம வந்து அணியக்கூடாது. அல்லாஹு தாலா கூறுகிறான், பெண்கள் தமது கால்களை பூமியின் மீது அடிக்க வேண்டாம், அதனால் அவர்கள் மறைத்து வைத்துள்ள ஆபரணங்கள் வெளிப்படும். நறுமணம், பெண்கள் வந்து வீட்டில் இருக்கையில நறுமணம் வந்து பூசலாம். ஆனா அந்த பூசின நறுமணம் வந்து வீட்டில் உள்ள கணவனுக்கு மட்டுமானதாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஆண்களின் பக்கமாக கடந்து சென்றால் அவள் கெட்ட நடத்தையுள்ள பெண்ணாவாள். மருதாணி வந்து நம்ம எல்லாருமே போடலாம், ஆனா போன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அது போற கெமிக்கல் நிறைய கலந்துருக்கிறனால நமக்கு கையில போட்டிருக்கையில உழு எடுத்தோம்னு சொன்னா அது கெமிக்கல்னால கோன் வச்ச இடத்துல மட்டும் தண்ணி படாது, அதனால நம்ம எடுத்த உழுவும் சேராது, அதனால நம்ம தொழுகையும் சேராது. அதனால கோன் வைக்கிறது வந்து தவிர்த்துக்கிறேன். தலைமுடி, பெண்கள் முடி வெட்டுவது கூடாது. மேலும் உச்சியில வந்து கொண்டை போடுவது கூடாது. எந்த பெண் ஒட்டகை திமிலை போல் கொண்டை போடுவாளோ அவள் சுவனத்தில் நுழைய மாட்டாள். ஒட்டுமுடி வைக்க கூடாது. ஒட்டக்கூடிய பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறார்கள். அடுத்து ஹேர் கலர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறுதி காலத்தில் சில மனிதர்கள் இப்படியும் தோன்றுவார்கள். அவர்கள் புறாக்களின் நெஞ்சங்களை போன்று சாயத்தை பயன்படுத்தி தம் முடிகளை கருப்பாக்கிக் கொள்வார்கள். இவர்கள் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். யார் வந்து டை அடிப்பாளோ, தன்னுடைய வெள்ள முடியை தன்னுடைய வயதை மறைக்கிறதுக்காக டை அடிப்பாளோ அவ வந்து சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுறாங்க. கண்களை அலங்கரித்தல். இஸ்லாம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுர்மா இடுவது இடலாம் சொல்லிட்டு இஸ்லாம் வந்து கூறியிருக்கு. லிப்ஸ்டிக், நம்ம வந்து லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா அது வந்து அதுவுமே நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கிறனால நம்ம அது போட்டிருக்கையில தண்ணி வந்து நம்மளோட உதடுல படாது, அதனால உழு சேராது. ஃபர்தா நம்ம எப்படி அணியணும்னு சொன்னா சாதாரணமா இருக்கணும், நல்லா விசாலமா எந்த அலங்காரமே இல்லாத ஃபர்தாவா அணியணும். ஆனா இப்போ வந்து நமக்கு ஃபர்தா அப்படிலாம் கிடைக்கிறதே இல்லை, அதனால நம்ம கொஞ்சம் சாதாரணமா சிம்பிளா உள்ள ஃபர்தாவா பார்த்து இன்ஷா அல்லாஹ் வாங்கணும். அடுத்து ஃபர்தாவின் சட்டங்கள். அல்லாஹு தாலா பெண்களை ஆண்களை விட வந்து மிகவும் அழகாக படைச்சிருக்கான்.
நம்ம பெண்கள் செய்யற ஒவ்வொரு விஷயமே ஆண்கள் வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் ஆண்களை கவர்ந்திருக்கும் ஷைத்தான்கள் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஆண்களை ஈர்ப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா பெண்களுக்கு ஃபர்தாவை வந்து கடமையாக்குனான். அல்லாஹு தாலா கூறுகிறான், நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் பெண்களுக்கும் இன்னும் மூமினான பெண்களுக்கும் தங்களுடைய மேலாடையை கொண்டு அவளை வந்து ஃபுல்லா மறைச்சுக்கிற சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் எதுவுமே வராது, அவள் கண்ணியமானவர்களுக்கு அடையாளமா இருக்கும் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறிட்டோம் அப்படின்னு சொன்னா அவளை வந்து ஷைத்தான் வந்து அழகா காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அலங்கார பொருட்களை, இப்ப தங்கத்தை எந்த அளவுக்கு பூட்டி பீரோல வச்சு அதை பாதுகாத்து வச்சிருக்கோமோ அது போலத்தான் பெண்களையும் வந்து மறைத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். ஆகவே பெண்கள் ஃபர்தாவுடன் இருப்பதை எல்லாருக்கும் சிறந்தது. ஆண்களின் இழிவான பார்வையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. ஃபர்தா அணியும் பெண்களை பார்த்து ஆண்களுக்கு ஒரு விதமான மரியாதை ஏற்படுகிறது. இப்ப ஃபர்தா அணிஞ்சுக்கிட்டு ஒரு பெண் வந்து போனோம்னு சொன்னா நம்ம பார்த்த ஆண்களுக்கு ஒரு மாதிரி கண்ணியம் ஏற்பட்டு நம்ம போகையில அவ்வளோ விலகி போவாங்க. ஆனா ஃபர்தா அணியாத பெண்கள் இவரெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அப்படிப்பட்ட கண்ணியம் வந்து அந்த பெண்களுக்கு வந்து கிடைக்காது. சஹாபிய பெண்கள் எந்த அளவுக்கு வந்து ஃபர்தாவை பேர்னாங்கன்னு சொன்னா, ஃபாத்திமா ரலி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ போறது வீட்டுல இருந்து வெளியே வரையில அல்லாஹ்ட்ட துவா கேட்டு ஒரு கிழவி போன்ற உருவத்துல வந்து வெளியே வருவாங்க, வீட்டுக்குள்ள போவாங்க. அவளுடைய கணவனுக்கு கூட தெரியாது நம்ம வீட்டுக்குள்ள போறது வெளியே இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய மனைவிங்கிறது கணவனுக்கு கூட தெரியாத அளவிற்கு அவ வந்து ஃபர்தாவை பேணியவர்களாக சென்றிருக்காங்க. ஹதீஸ்ல கிதாப்ல வந்து ஒரு நிகழ்ச்சி காணப்பட்டிருக்கு. ஒரு தடவை உம்மு ஹல்லாத் ரலி என்ற ஒரு பெண்மணி அந்த பெண்மணியோட மகன் வந்து போருக்கு போய் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த விஷயம் வந்து அந்த உம்மு ஹல்லாத் என்ற அந்த பெண்மணிக்கு அந்த செய்தி கேட்ட உடனேயே நம்மளா இருந்தா எப்படி போயிருப்போம், உடனே அந்த செய்தி நம்ம கேட்ட உடனேயே அந்த இடத்துக்கு போயிருப்போம். ஆனா அந்த பெண்மணி அப்படி போகாம முழுமையான முறையில ஃபர்தாவை பேணி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு போயிருக்காங்க. இந்த பெண்மணியை பார்த்து எல்லா சஹாபாக்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, என்ன உங்க மகன் வந்து ஷஹீதாக்கப்பட்டுட்டார் போர்ல, ஆனா அப்படி இருந்துமே நீங்க இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களே அப்படின்னு வந்து அந்த சஹாபாக்கள் வந்து ஆச்சரியத்தோட கேட்கும் பொழுது அந்த பெண்மணி உம்மு ஹல்லாத் என்ற அந்த பெண்மணி பதில் சொல்றாங்களாம், இது நான் என்னுடைய மகனத்தை இழந்தனை தவிர என்னுடைய வெக்கத்தை ஒன்னும் இழக்கலையே அப்படின்னு ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் வந்து மிகவும் சந்தோஷப்பட்டார்களாம். தீனுள்ள பெண் யார்? நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் தீனுள்ள பெண்ணா ஆலிமா படித்த பெண், நல்லா ஓதுறவோ தொழுகிறவோ அப்படித்தான் நினைச்சிருப்போம். ஆனா தீனுள்ள பெண் யார் சொன்னா, எந்த பெண் வந்து வகுல்லுல் முஃமினாத்தி யஹ்துன்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபத வஃபுரூஜுன்ன. நபியே, அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், நபியே பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், பெண்கள் வந்து தங்களுடைய உடலை ஃபுல்லா மறைச்சுக்கிறங்க, தங்களுடைய அலங்காரத்தை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டாம் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கான். எந்த பெண் தீனுள்ள பெண் சொன்னா, எந்த பெண் முழுமையா ஹிஜாப் அணிந்திருக்காளோ அந்த பெண் தான் தீனுள்ள பெண். ஆனால் இன்றைக்கு நம்ம ஹிஜாபே நமக்கு அழகுதான், நம்ம ட்ரெஸ்ஸை விட ஹிஜாப் தான், நம்ம போட்டிருக்கிற ஃபர்தா தான் அழகா இருக்கும். இனிமே அப்படி உள்ள ஃபர்தாவை வாங்காம இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில ஃபர்தா போடக்கூடியவர்களாக நம்ம அல்லாஹ் தஆலா ஆக்கி அல்வானாக. இன்னொரு சம்பவம், ஒரு தடவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருடைய சபையில வந்து இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட ஃபுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, பெண்களுக்கு மிக சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து சஹாபாக்கள் இடத்த கேட்கவும் சஹாபாக்கள் எல்லாமே அமைதியா இருந்தாங்க. அப்ப ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் அந்த சபையில இருந்து எந்திரிச்சு தன்னுடைய மனைவி ஆகிய ஃபாத்திமா ரலி அவர்கள் இடத்துல போய் கேட்கிறாங்க, பெண்களுக்கு மிக சிறந்த விஷயம் என்னது அப்படின்னு கேட்கவும் ஃபாத்திமா ரலி அவர்கள் கூறுறாங்க, பெண்களுக்கு மிகச் சிறந்த விஷயம் அவர்களை எந்த ஆண்கள் பார்க்காமலும் அவர்களும் எந்த ஆண்களை பார்க்காமலும் இருப்பதுதான் பெண்களுக்கு வந்து மிகச் சிறந்த விஷயம் அப்படின்னு வந்து ஹல்ரத் ஃபாத்திமா ரலி அவர்கள் வந்து சொல்றாங்க.
இதை கேட்டுட்டு அலி ரலியல்லாஹு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூக திரும்ப சென்று இதை சொல்லவும், பெண்களுக்கு வந்து மிக சிறந்த விஷயம் அவர்கள் யாரையும் பார்க்காமலும் மற்றவர்களும் அவர்களை பார்க்காம இருக்கிறது தான் பெண்களுக்கு சிறந்த விஷயம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் போய் சொல்லவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை பாராட்டினார்களாம். நம்ம பெண்கள் வந்து குரலுக்கும் ஃபர்தா போடணும். குரலுக்கு ஃபர்தானா நமக்கு அது தனியா இல்லை. ஆனா பெண்கள் வந்து வாலிப பெண்கள் அந்நிய ஆணிடம் வந்து அவசியம் தேவையே இல்லாம பேசக்கூடாது. நம்ம வந்து சப்தமாக பேசக்கூடாது. இதுதான் பெண்கள் குரலுக்கு ஃபர்தா. நம்ம குர்ஆன் ஓதலையும் கூட ரொம்பவே சவுண்டா ஓதக்கூடாது. நமக்கு மட்டும் கேட்கற மாதிரி வந்து குர்ஆன் வந்து ஓதணும். சத்தமா பேசுறதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுனால அல்லாஹ் தஆலா அதிகமா சத்தம் இல்லாம பேச சொல்லியிருக்கான் பெண்களுக்கு. பெண்கள் வெளியே செல்ல நிபந்தனைகள். பெண்கள் வந்து அவசியம் இல்லாமல் தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே செல்லக்கூடாது. ஆனால் ஏதாவது நமக்கு வந்து ரொம்பவே அவசியம் போயே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் இப்ப சொல்ல போற விஷயங்களை பேணி வந்து வெளியே போகணும். அதுல முதலாவது நறுமணம் பூசக்கூடாது. நம்ம நறுமணம் பூசுற காரணத்தினால மற்றவர்கள் வந்து ஈர்க்கிற மாதிரியா இருக்கும். நம்ம இப்ப ஒருத்தர் நறுமணம் பூசி கொண்டு போனான்னு சொன்னா அந்த நறுமணத்தினால யார் பூசிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க தோணும். அதனால நறுமணம் வந்து பூசக்கூடாது. 2, மற்றவர்களை கவனத்தை ஈர்க்கும்படியான ஆடைகள் வந்து அணியாம ரொம்ப சாதாரணமான ஆடையை வந்து அணிஞ்சுக்கிட்டு வெளியே போகணும். 3வது, ஷரியத் படி ஷரியத்துடைய பயணம் 7 கிலோமீட்டர் வந்து இல்ல, 7 கிலோமீட்டருக்கு தாண்டி நம்ம போகல அப்படின்னு சொன்னா ஒரு வயோதிக பெண்ணை வந்து நம்ம கூட அழைச்சிக்கிட்டு வந்து போகணும். 4வது விஷயம் என்னன்னு சொன்னா தன்னுடைய நிறமோ வயதோ எதுவுமே தெரியாத அளவிற்கு ஃபர்தாவை வந்து பேணி வெளியே போகணும். 5, நம்ம போட்டிருக்கிற ஃபர்தாவுமே சரி சாலமா இருக்க வேண்டும். மேலும் நிறமில்லாதாக இருந்தா கருப்பா நம்ம போட்டோம்னா அது சிறந்தது. 6, ஏதாவது அந்நிய மனிதன் நம்ம மீது கவனம் ஏற்படும் அளவிற்கு நம்மளுடைய நடை வந்து இருக்கக்கூடாது. நம்ம நடை வந்து மத்தவ பாக்குற அளவுக்கு வந்து நடை இல்லாம நம்ம வந்து சாதாரணமா வந்து இருக்கணும் நம்மளுடைய நடை. எதை கேட்டமோ கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.